தேவ மாளிகையில் அரசியல் பிரவேசம். விசுவாசிகளே விழித்தெழுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான விசுவாசிகளே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை எச்சரிக்கிறோம். நம்முடைய விசுவாச பாதையில் இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் வீழ்ச்சியை இன்று நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். சம்பவம் ஏப்ரல் 19, 2026. தேவ சமூகத்தை விட அரசியல் முக்கியமா? கடந்த ஏப்ரல் 19, 2026 அன்று ஞாயிறு ஆராதனையை முன்னின்று நடத்த வேண்டிய TPM தி பென்டிகோஸ்டல் மிஷன் போதகர்கள் தேவ ஆராதனையை புறக்கணித்துவிட்டு தமிழக முதலமைச்சரை சந்திக்கச் சென்றனர். இது ஒருபுறம் இருக்க, ஆவிக்குரிய வரலாற்றில் ஒருபோதும் நடக்காத அக்கிரமமாக குறிப்பிட்ட சில அரசியல் கட்சிகளின் தலைவர்களை சபை வளாகத்திற்குள் அனுமதித்திருக்கிறார்கள். பழைய பரிசுத்தவான்களின் பாதை எங்கே? நமக்கு முன் இந்த சபையை வழிநடத்திய பழைய பரிசுத்தவான்கள் ஒருபோதும் அரசியல்வாதிகளை சபை மேடைகளிலோ அல்லது சபை வளாகத்திலோ அரசியல் லாபத்திற்காக அல்லது அரசியல் நோக்கத்துடன் அனுமதித்தது இல்லை. சபை என்பது ஜெப வீடு. அது அரசியலை பேரம் பேசும் இடமல்ல. அன்று பழைய பரிசுத்தவான்கள் காத்து வந்த அந்த பரிசுத்தத்தை இன்றைய TPM போதகர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக தூக்கி விட்டார்கள். வேதாகம எச்சரிக்கை. எரேமியா 17:5. வேதம் தெளிவாகச் சொல்கிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ராஜாக்கள் எகிப்தின் குதிரைகளையும் வீரர்களையும் நம்பி தேவனை மறந்த போதெல்லாம் அவர்கள் தோல்வியை தழுவினார்கள். இன்று நம் தலைவர்களும் அதே தவற்றை செய்கிறார்கள். மத்தேயு 21:13. இயேசு கிறிஸ்து அன்று ஆலயத்திற்குள் புகுந்து சொன்னார், என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள். தேவன் மட்டுமே மகிமைப்பட வேண்டிய இடத்தில் அரசியல்வாதிகளை அமர வைப்பதும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் ஆவிக்குரிய விபச்சாரம் ஆகும். 2026 தேர்தல் முடிவு தோல்வி நிச்சயம். வெளிப்படையாக எச்சரிக்கிறோம். TPM போதகர்கள் தேவனை விட அரசியல்வாதிகளை நம்பி அவர்களை சபை அறைக்குள் அனுமதித்த இந்த பாவத்தின் நிமித்தம் அவர்கள் ஆதரிக்கும் திமுக கூட்டணி இந்த 2026 தேர்தலில் படுதோல்வியை சந்திக்கும். தேவனுக்குரிய மகிமையை மனிதனுக்கு கொடுத்தால் தேவன் அங்கிருந்து தம் கிருபையை எடுத்து விடுவார். TPM போதகர்களின் தவறான முடிவுகளால் திமுக கூட்டணி வீழ்ச்சியை சந்திக்கும். விசுவாசிகளுக்கு ஒரு வேண்டுகோள். விசுவாசிகளை விழிப்பாயிருங்கள். மனுஷனை நம்புகிற போதகர்களை குருட்டுத்தனமாக பின்பற்றாதீர்கள். நம்முடைய நம்பிக்கை மனுஷன் மேலோ அல்லது அரசியல் கட்சிகள் மேலோ அல்ல, பரலோகத்தின் தேவன் மேல் மட்டுமே இருக்க வேண்டும். ஜெபக் குறிப்புகள். தலைவர்களின் மனந்திரும்புதல். TPM சபையின் போதகர்கள் அரசியல் ஆசைகளை கைவிட்டு மீண்டும் தேவ சமூகத்திற்கு திரும்பவும் ஞாயிறு ஆராதனையின் பரிசுத்தத்தை காக்கவும் ஜெபியுங்கள். சபையின் பாதுகாப்பு. அரசியல் கலப்பினால் TPM சபை சீரழியாதபடி தேவன் தாமே சபையை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று வேண்டுங்கள். ஆலய பரிசுத்தம் காக்கப்பட அரசியல் கரைகள் படிந்துள்ள நம்முடைய TPM சபைகள் சுத்திகரிக்கப்படவும் அரசியல்வாதிகளின் தலையீடு சபைக்குள் இல்லாமல் போகவும் ஜெபியுங்கள். பழைய பரிசுத்தவான்களின் வைராக்கியம். இன்றைய TPM போதகர்கள் தங்கள் முன்னோர்களின் ஆவிக்குரிய வைராக்கியத்தை திரும்பப் பெற்று மனிதர்களை பிரியப்படுத்துவதை நிறுத்த ஜெபியுங்கள். தேவ சித்தம் நிறைவேற வரப்போகிற தேர்தலில் மனித எண்ணங்கள் முறியடிக்கப்பட்டு தேவனுடைய சித்தம் மட்டுமே நிறைவேறவும் தவறு செய்தவர்கள் தங்கள் தவறை உணரவும் ஜெபியுங்கள். தேவ நியாயத்தீர்ப்பு. அரசியலை நம்பி தேவனை கைவிட்ட TPM போதகர்கள் கண்களை தேவன் திறந்து வரப்போகிற 2026 தேர்தலில் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி ஜெபியுங்கள். கர்த்தர் நம் பக்கம் இருந்தால் நமக்கு தோல்வி இல்லை. ஆனால் மனிதர்களை நம்பினால் அழிவு நிச்சயம். TPM இல் அந்த ஆதி அன்பை எதிர்பார்க்கும் ஒரு ஆடு